இந்த கடையில் வந்து சிக்கன் வாங்கினேன், ஆஃப் கிரில் வாங்கினேன். நான் அப்பயே அந்த பையன் ஹீட் பண்ணும்போது அந்த பையன்கிட்ட சொல்லி தான் கேட்குறேன். ஏன்னா சின்ன பிள்ளைய சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நான் அந்த பையன்கிட்ட சொல்லி தான் கேட்குறேன். இதை இப்போ அந்த பையனை சொல்கிறாப்புல, இல்லை ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. வீட்டில் கொண்டு பிரித்து பார்த்தா வாடை அடிக்குது. வாடை அடித்தோம். சின்ன பையன் சாப்பிட்டோன்னே என் மகன் அதிகமாக சாப்பிடல, என் மகன் சாப்பிட்டான். சின்ன பையன் சாப்பிட்டான். அவனுக்கு 8 வயசு ஆக போகுது. அவன் சாப்பிட்டோன்னே அவனுக்கு வாந்தி வந்துருச்சு. நானும் இல்லை 2 பீஸ் சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே வாந்தி வந்துச்சு. அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வந்தேன். இங்கே கொண்டாந்து கேட்டோம்னா மன்னிப்புங்கிறாப்புல. இதை வந்து என்னைய மாதிரி அடுத்த பிள்ளையாரும் சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு உதாரணத்துக்காக நான் 10 கிலோமீட்டர், ஏன் ஒரு கிலோக்கரை கிடையாது, நான் வந்து ஏர்வாலேருந்து வரேன். எனக்கு அங்கேருந்து 10 கிலோமீட்டர், அவ்வளோ தூரம் இங்கேருந்து வரேன். என்னைய மாதிரி அடுத்த பிள்ளையாரும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு இதுக்காண்டி நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேணும். ஹபீபி கிலோக்கரை வளைவுலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. எப்போ வாங்கினீங்க? இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி 8:30 மணிக்கு வாங்கினேன். ஏர்வாலேருந்து இங்கே வந்து வாங்குறேன். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லி தான் வாங்குறேன் அவர்கிட்ட. அப்போ அவர் வந்து எனக்கு நான் அப்போ ஹீட் பண்ணுறாரு. இது வந்து கிரில் வந்து ஹீட் பண்ணக்கூடாது. அப்போ ஹீட் பண்ணும்போது அவரை நான் சொல்லி தான் கேட்குறேன், பாய் கிரில் ஹீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குறேன். அந்த பையன் நிஜராப்பில் நல்லா இருக்கும். அப்பயும் சொல்லி கேட்குறேன், சின்ன பிள்ளைய சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறேன். சின்ன பிள்ளைய சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. கொண்டு போய் ஒரு 2 நிமிஷம் பிரிச்சாச்சு. பிரித்து பார்த்து சாப்பிடல பார்க்குறேன், அப்படியே வாடை அடிக்குது. அதை அப்படியே கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இது கடுமையான நடவடிக்கை.